அம்மா முந்தின தினம் வாங்கி ஈரத்துணியால் பத்திரப்படுத்தி வைத்திருந்த மல்லிகை பூவை எடுத்தபோது பழமை சூழ்ந்திருந்த அந்த சின்ன அறையெங்கும் குப்பேன வாசனை பற்றிக் கொண்டது. அந்த வீட்டில் ஃப்ரிட்ஜ் கிடையாது. நடுத்தர வர்க்கத்து வீடுகளில் மெலிதாய் பரவி வியாபித்திருக்கும் அத்தியாவசிய நாகரிக பொருட்கள் அதைவிடவும் கொஞ்சம் கீழேயுள்ள வர்க்கமான அந்த வீட்டில் இல்லை. அதனால் தானோ என்னவோ குட்டையாய் கூந்தலைச் சுருக்கி மல்லிகை பூவை காணாத இந்த காலத்து இளசு போல் இல்லாமல் ரம்யமான ஓவிய பெண்ணைப் போலிருந்தாள் ஜனனி. ஜனனி, தட்டு வச்சிட்டேன், வாமா வந்து சாப்பிட்டு கம் அறை வாசலில் வந்து நின்றாள். ஆச்சுமாய்தோ வந்துட்டேன். ஜனனி அம்மா பின்னாலேயே சென்றாள். சூடான இட்லிக்கு வெங்காய சாம்பார் தேவாமிர்தமாக இருந்தது. ஜனனி, சாப்பாட்டிற்கு இந்த சாம்பார் தாமா வச்சிருக்கேன் தயக்கமாய் சொன்ன அம்மாவை பார்த்து மென்மையாய் சிரித்தாள். சாப்பாடே வேண்டாம், மதியத்துக்கும் டிபனே வச்சு கொடுத்துடுமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கரே. ஏம்மா உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கரே? இந்த குடும்பத்துக்காக நீ கஷ்டப்படுறதை விடவாமா நான் கஷ்டப்படுறேன்? சம்பாதிக்கிறது எதுக்காக?